வெல்கம் டு டஃப் ஐஸ். நான் உங்கள் முத்து. நம்ம இந்த வீடியோல டெக்னீஷியன் கிரேட் 3 உடைய பெஸ்ட் 72 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்வான்ஸ் மேக்ஸ், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3ல எந்த மாதிரி எல்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டஃப் ஐஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல நமக்கு வரக்கூடிய நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேட்டர்ன்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் எல்லா டீடைல்ஸும் இதுல வந்துடும். இப்போ உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம காமராஜர் ரிப்போர்ட்டோடைய நோட்டிபிகேஷன்ல இருந்து ரிட்ஸ் அப்படின்றதோட நோட்டிபிகேஷன் வரைக்கும் எல்லாமே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க இதுல அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதோட மட்டும் இல்ல, ஃபோக்கஸ் டெஸ்ட் ஃபோக்கஸ் 2.0 நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப் டி டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஃபோக்கஸ் 2.0 டெஸ்டோடைய ஆன்சர் கீயும் இந்த வீடியோல வந்துடும். அது மட்டும் இல்லாம நம்ம மேக்ஸுக்காக கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டுவலா நம்ம என்ன பண்றோம் இதுல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பர் சிஸ்டத்தோடைய நம்பர் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், சரிங்களா, இந்த மாதிரி எல்லா நம்பர் சிஸ்டம், யூனிட் டிஜிட், மேக்ஸோட எக்ஸ்பிளனேஷன், இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம டஃப் ஐஸ் யூடியூப் சேனல்ல வந்துடும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதோடு இல்லாம நம்ம இப்ப ரீசனா நடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸாவும் இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெகுலர் ஷார்ட்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டாபிக்ல நம்ம போகலாம். சரிங்களா? இன்னைக்கான டாபிக் என்னன்னா அல்ஜிப்ரா பேஸ்டு சம்ஸ். நம்ம டெக்னீஷியன் கிரேட் 3ல எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். The value of 27 cube minus 22 cube is 27 பவர் 3 மைனஸ் 22 பவர் 3 வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. நமக்கு எது தெரியாது? 27 பவர் கியூப் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் 1ல இருந்து 125 வரைக்கும் ஷார்ட்கட் நிறைய பேருக்கு தெரியும், ஆனா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? பிளஸ் அதே மாதிரி கியூப் 1ல இருந்து 30 வரைக்கும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இந்த சம்க்கு எனக்கு அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். எப்படி சார் அப்படின்னா இதோடைய டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க, 27 மைனஸ் 22. சரிங்களா? இதோட மல்டிபிளா மட்டும்தான் இது இருக்க போகுது. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? கரெக்டா? அப்ப இதோடைய மல்டிபிளா மட்டும் தானே இது கண்டிப்பா வரும். இதோட மல்டிபிளா மட்டும் தானே வரும். ஸோ இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்னதுன்னா 5. கண்டிப்பா 5ஓட மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர் வரப்போகுது. நமக்கு இந்த ஆப்ஷன்ல பி வராது, சி வராது, டி வராது, ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வரும். எனக்கு 27 கியூப் தெரியலைனாலும் என்னால இந்த சம் என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 and x is equal to x not equal to 0, then what is the value of x power 4 plus 1/x power 4? அதோட வேல்யூ என்ன அப்படின்றது கேள்வி. சரிங்களா? இப்ப இந்த நம்பரை, அதாவது இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாதானே x power 4 வரும். x ஸ்கொயர் பண்ணாதான் x power 4 வரும். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு a அப்படின்னா x power 4 பிளஸ் 1/x power 4 ஓட வேல்யூ நமக்கு என்னது அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2. இதை நம்ம ரிவர்ஸ்ல படிச்சிருப்போம். x பிளஸ் 1/x is equal to a, x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம என்ன படிப்போம்? a ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதேதான், இது பவர் 2 4 இருக்கு, அது 1 2 இருந்துச்சு, இது பவர் 2 4 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் அப்படின்னா 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர்ன்றது 256 மைனஸ் 2. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்ன? 254. ஆப்ஷன் ஏ. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது x is equal to 5 plus 2 root 6 and then find the value of x minus 1 divided by root x. இப்ப இந்த இடம் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபார்முலா இல்லாத மாதிரி இருக்கா? ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்காக x டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ் இப்படின்னு சொல்லி நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். தனித்தனியா நான் பிரிச்சு எழுதியாச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த பவர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ்னு இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை ரெண்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரூட் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ். கரெக்டா? சரிங்களா? அப்ப இந்த இடம் எக்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னா x is equal to 5 plus 2 root 6 அப்படின்னா
1/x எனக்கு என்ன வருதுன்றது நம்ம பார்க்கலாமா? 1/x என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இப்ப இதுல ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் இருக்கு. என்னது அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணி இதோடைய டிஃபரன்ஸ் என்ன வருது 1ன்னு வந்துச்சுன்னா என்னோட நியூமரேட்டர் நான் அப்படியே போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, 5 25, இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 2 2 4, 6 24. கரெக்டா? அப்ப ரெண்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணி என்னுடைய டிஃபரன்ஸ் 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்னுடைய 1/x என்னது அப்படின்னா இதோடைய டிஃபரன்ஸ் 5 - 2√6. அவ்வளவுதான். சரிங்களா? எப்ப இதோடைய டினாமினேட்டர்ல இந்த மாதிரி 1 வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை இண்டிவிஜுவல் டேர்ம் ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இப்ப ஃபைனல்ஸ் ரெண்டையுமே ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? இந்த 2√6 கேன்சல். அப்ப x plus 1/x ஈக்குவல் டு எனக்கு 10. சரி, இப்ப இதுல இருந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இப்ப இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணாதான் எனக்கு இந்த டேர்ம். கரெக்டா? இப்ப √x minus 1/√x ஸ்கொயர் பண்ணாதான் இந்த டேர்ம். அப்ப இது ஈக்குவல் டு a அப்படின்னா இதோட வேல்யூ எனக்கு என்னது? a² plus 2. சரிங்களா? x minus 1/x is equal to a அப்படின்னா x² plus 1/x² equal to நமக்கு என்ன வரும்? a² plus 2 அப்படின்னு வரும். சரியா? அப்ப அதே தான் இதுவும். அப்ப a² plus 2 equal to நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? a² plus 2 equal to நமக்கு என்னது? 10. அப்ப a² equal to நமக்கு 8. அப்ப a equal to நமக்கு என்னது? 2√2. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? எனக்கு 2√2. கிளியரா? அப்படியே இன்வெர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், if a plus b plus c equal to 13 and ab plus bc plus ca equal to 4. சரி, then what is the value of ab into a plus b into bc into b plus c plus ca into c plus a plus 3abc. நம்மளுடைய அல்ஜிப்ரா ஃபார்முலா ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல்ல லைவ்ல ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? அதுல இந்த ஃபார்முலா இது கேட்டா இது ஈக்குவல் டு a plus b plus c into ab plus bc plus ca அப்படின்னு எழுதி அதுக்கான டெரிவேஷன் சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் எனக்கு என்னது? இது ரெண்டோட மல்டிபிள். அப்ப 13 × 4 என்னோட ஆன்சர் என்னது? 52. ஒன்றும் கிடையாது. இதை உள்ள மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும்? a² b வருமா? அடுத்து இதை மல்டிபிள் பண்ணா ab² வருமா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வரும். அது ஈக்குவல் டு இது ரெண்டா மல்டிபிள் பண்ணி பாருங்க, சேமா வரும். ரெண்டு பக்கம் ஈக்குவலா கேன்சல் ஆயிரும். அதனாலதான் இதோட டைரக்ட் ஃபார்முலா இந்த மாதிரி கேட்டா இது ஈக்குவல் டு இது. அப்ப என்னோட ஆன்சர் என்ன வரும்? 52. டைரக்ட் ஆன்சர் நமக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், 3 power 2a minus b equal to 3 power a plus b equal to √27. Find the value of b. b உடைய வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு கேள்வி. ஃபர்ஸ்ட் இது ரெண்ட நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? இது ரெண்ட ஈக்குவேட் பண்ணா 3 power 2a divided by 3 power b equal to 3 power a into 3 power b. சரிங்களா? இப்போ இதை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா இந்த பவர் a இந்த 2 கேன்சல். அப்ப 3 power a equal to இங்கிட்டு போச்சுன்னா 3 power 2b 2b. சரிங்களா? ஈக்குவல் டு எனக்கு என்னன்னா √27. இப்ப இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் என்னால ஈக்குவேட் பண்ண முடியுமா? இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் என்னால ஈக்குவேட் பண்ண முடியுமா? அப்ப 3 power 2b equal to 3 power இது என்னது? கியூப். அதுக்கு பவர்ல 1/2. கரெக்டா? √27 3 power cube divided by 2 நம்ம எழுதிக்கலாம். இப்ப 2b equal to அடிமானம் சமம், அதாவது பேஸ் ஈக்குவல் போனா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2b equal to என்னது நமக்கு? 3/2. அப்ப b equal to எனக்கு என்ன வந்துச்சு? 3/4. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னது? 3/4. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், if a equal to 0.1125 then find the value of 100 into root of 1 plus 2,3a into 1 plus 9a square minus 4a. இப்ப இந்த ஃபார்மட் பாருங்க, இது 2ab இது b ஸ்கொயர், அடுத்தது இது a ஸ்கொயர். இப்படி தானே இருக்கு. கரெக்ட்டுங்களா இல்லையா? ஏதோ ஒன்று a b எனி ஒன் எப்படி ஒன்று வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இதை நான் ஃபார்மட் மாத்தி எழுதுனேன்னா 3a plus 1 the whole square. கரெக்ட்டுங்களா? இதை எழுதுனா விரிச்சிருந்தா எப்படி வரும்? எனக்கு
9a ஸ்கொயர் இருக்கா பிளஸ் 1 ஸ்கொயர் இருக்கா பிளஸ் 2 இன்ட்டு 3a இன்ட்டு 1 கரெக்டா? அப்ப இதுக்கு நான் ரூட் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்னது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல். அப்ப ஃபைனலா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 3a பிளஸ் 1 மைனஸ் 4a. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 1 மைனஸ் a, வெளியில ஒரு 100. சரிங்களா? அப்ப 1 மைனஸ் a எனக்கு 1ல 0.1125 போச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர் அது 88.75. சரிங்களா? 88.75 இன்ட்டு 100 அப்படின்னா எனக்கு 0.8875 இன்ட்டு 100 அப்படின்னா என்னோட ஆன்சர் அது 88.75. கிளியரா? சரி, நெக்ஸ்ட். In the expansion of x plus 9 into x minus 6 into x plus 5, what is the coefficient of x? x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்ன்றது கேள்வி. சோ இத நான் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும்? x ஸ்கொயர். அடுத்தது ரெண்டு டேர்மா பார்க்கறேன். -6x. அடுத்தது +9x. அடுத்தது -54. சரிங்களா? இப்போ இத சால்வ் பண்ணி வச்சோம் அப்படினா x ஸ்கொயர் 9ல 6 போச்சு அப்படினா 3 பிளஸ் 3x மைனஸ் 54. சரிங்களா? அடுத்தது இன்னொரு மூணாவது டேர்ம் எனக்கு என்ன இருக்கு? x பிளஸ் 5. சரி, ஓகே. இப்ப இதையும் நான் ஃபுல்லா தான் மல்டிபிள் பண்ணணும்னா வேணாம். நமக்கு என்னதான் கேட்டிருக்காங்க? x உடைய கோஎஃபிஷியன்ட் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ 5x அப்படின்னு இருக்குன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? x க்கு முன்னாடி இருக்க அந்த நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். அப்ப x க்கு முன்னாடி எந்த நம்பர் வரும்ன்றதை நான் செக் பண்ணா போதும். சோ நான் x மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும். இந்த 3x நான் இங்க மல்டிபிள் பண்ணா x ஸ்கொயர்னு மாறும். சோ 3x இங்க மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும்? 15x ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது -54x. சரிங்களா? இதை எங்க கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு x ஸ்கொயர்னு தான் கிடைக்க போகுது. அப்ப இதோட ஆன்சர் எனக்கு என்னது? 54ல 15 போச்சுனா 54ல 10 போச்சுனா 44, அதுல ஒரு 5 போச்சுனா 39. சோ என்னோட ஆன்சர் -39x. அப்ப x உடைய கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. அப்ப x க்கு முன்னாடி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? -39. என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட். given that 7 power 0.45 equal to x அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. 74 power 0.12 equal to எனக்கு என்னது? y. ஓகே. x power z equal to y square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then the value of z close to z உடைய வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கான கேள்வியா இருக்கு. சரிங்களா? இப்ப x பவர் z இதுதான் என்னுடைய x. ஓகே. அப்ப 74 பவர் z அப்படின்னா z into 0.45 equal to y உடைய ஸ்கொயர். y உடைய ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு என்னது? 74 பவர் 2 into 0.12. அப்ப எனக்கு அடிமானம் சமம், பேஸ் ஈக்குவல் அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னது? பவரும் எனக்கு ஈக்குவல். அப்ப z into 0.45 equal to 2 into 0.12. சரிங்களா? அப்ப பாயிண்ட் கேன்சல், 2 டிஜிட் பாயிண்ட் கேன்சல். அப்ப எனக்கு என்ன வரும்? z equal to 2 into 24 divided by 45. சரி, 24 45 இது எதால டிவைட் ஆகும்னா 3ஆல டிவைட் ஆகும். 8 3 24, 1 3 3 I 3 15. இத அகைன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.5 5 into 15 எனக்கு என்னதுன்னா 75. சோ 75 போக ரிமைனிங் 5. அப்ப 0.3. ஓகேவா? 3 into 15 என்னோட ஆன்சர் என்னதுன்னா 45. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 0.53 ஆப்ஷன் பி. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட். x equal to √5 plus 2 divided by √5 minus 2 and y equal to √5 minus 2 divided by √5 plus 2. Then find the value of x square plus y square. அப்ப இது ரெண்டோடைய ஸ்கொயர் எனக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப x plus y the whole square equal to x square plus y square plus 2xy அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்ப x and y இதோட இன்வெர்ஸ் தான் இதுவா இருக்கு. சோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்னோட ஆன்சர் எனக்கு என்ன வந்துரும்? 1 ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? இதோட இன்வெர்ஸா இருக்கா? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 1 ன்னு வந்துரும். அப்ப 2 நான் மைனஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். இது ரெண்டும் எப்படி சார் ஆட் பண்றதுனா கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இது இன்டு இது அப்படின்னா
√5 plus 2 the whole square plus √5 minus 2 the whole square divided by இது into இதான். அப்ப √5 minus 2 into √5 plus 2 a minus b into a plus b நம்மளோட ஆன்சர் வரும் a square minus b square. அப்ப √5 ஸ்கொயர் பண்ணா 5, 2 க்கு ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப 5 minus 4 1 என்னோட ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல a plus b the whole square plus a minus b the whole square அப்படினு இருக்கு. சோ ரெண்டையுமே கூட்டுனா போனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 into a square 5 plus b square 4 அப்படினது கிடைக்கும். சோ நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது? 2 into 9 18. சரிங்களா? அப்ப 18ன்றது நமக்கு என்னது? x plus y கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல x plus y the whole square அப்படின்றது நம்ம போடணும். சரிங்களா? அப்ப x plus y the whole square அப்படினா 18 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு என்னது? 324 equal to x square plus y square plus 2. அப்ப இந்த 2 இங்கிட்டு வந்துச்சுனா நம்மளோட ஆன்சர் அது 322. சரிங்களா? நம்மளோட ஆன்சர் அது 322. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 322. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கிறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம டாப் ஐஸ் இன்ஸ்டிடியூட்ல ஆர்ஆர்பி குரூப் டி காக ஒரு ஆன்லைன் பேட்ச் அப்படின்றது ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஆதிரன் ரெகுலர் பேட்ச், ஆன்லைன் பேட்ச். ஓகேங்களா? இது 100% லைவ் கிளாஸ். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நமக்கு 100% என்ன பண்ணுவாங்க? லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் பேட்ச் நம்ம வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம். ஒர்க் போறோம், நமக்கு படிக்க முடியல, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன், என்னால ஒரு இன்ஸ்டிடியூட் போய் படிக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு கிளாஸஸ்மே லைவ் கிளாஸஸ் கொடுப்பாங்க. பிளஸ் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய மென்டார் உங்களுக்கு கால் பண்ணி அந்த கிளாஸஸ்ல எதுவும் பிரச்சனையா இல்ல நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படின்ற வாரம் ஃபீட்பேக் அப்படின்றது அதுல வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதை பத்தி எதனா டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 9363620300 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ட்ரிகனாமெட்ரி, அதாவது முக்கோணவியல். சரி, இதுல டெக்னீஷியன் கிரேட் 3ல என்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் PQRல ஆங்கிள் Q ஈக்குவல் டு நமக்கு என்னதுன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். இதோட பேர் என்னதான்? PQR அப்படின்றது இதோட பேர். சரி, ஓகே. இதுல Qன்றதுக்கு என்னன்னா 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. தென் tan R, அப்ப Rக்கு நான் பாக்குறேன் அப்படின்னா 1/3. அப்ப இது 1, இது 3. tan θோட ஃபார்முலா நமக்கு என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்ப 1/3 அப்படின்னாச்சு. சரி, ஓகே. Then find the value of 1 plus secant P into 3 cos R minus sin P divided by cosecant R into 4 sin R plus minus cos P. அதோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கான கேள்வி. சரிங்களா? இப்ப Q equal to 90 degree அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா sum of interior angle of the triangle value என்னது? நமக்கு 180 degree. அப்ப நமக்கு இன்டைரக்டா என்ன சொல்லிருக்காங்க? P plus Q equal to 90 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்ப இந்த டேர்ம்ல 1 plus secant P, ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல P அப்படின்றது இருக்கு. secant P அப்படின்னா நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். secant P into அடுத்தது 3 cos R sin P. நமக்கு என்ன தெரியும்? P plus R equal to 90 degree. அப்ப sin P நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா cos R அப்படின்னு எழுதிக்கலாம். sin P equal to நமக்கு என்னது? cos R. எப்ப P plus R equal to 90 degree அப்படின்னா நாம இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப நம்மளோட ஆன்சர் ஆகுது 3 minus 1 2. அப்ப 2 cos R divided by அடுத்து என்ன இருக்கு நமக்கு? cosecant R. அதே மாதிரி இங்க sin R cos P இருக்கு. சோ cos P நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin R எழுதிக்கலாம். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 3 sin R. சரிங்களா? இப்ப இதை மட்டும் சால்வ் பண்ணா நமக்கு போதும். சரிங்களா? இப்ப இதையுமே நம்ம எப்படி சால்வ் பண்றது? இப்ப நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். சரிங்களா? இப்ப secant P அப்படின்னு கொடுத்திருக்காங்க. secant Pன்றது எதோடைய இன்வர்ஸ் அப்படின்னா நமக்கு
cos p உடைய இன்வர்ஸ். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல p அப்படின்றது இருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி cosecant r அப்படின்றது எதோடைய இன்வர்ஸ் அப்படின்னா sin r உடைய இன்வர்ஸ். அப்ப இந்த இடத்துல sin r cosecant r நமக்கு என்னது கேன்சல் ஆயிருச்சு. சோ ரிமைனிங் மட்டும் நம்ம என்ன பண்ண போதும், சால்வ் பண்ணா போதும். 1 plus secant p. secant p ன்றது எதோட இன்வர்ஸ் நம்ம பார்த்தோம், cos உடைய இன்வர்ஸ். cos θன்றது என்னது, அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம். அப்ப இந்த இடத்துல அடுத்துள்ள பக்கம் இது ஹைபோடென்ஸ், இது ஹைபோடென்ஸ்ன்றது இது ரெண்டையும் ஆட் பண்ணு, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணு. 3 ஸ்கொயர் அப்படின்றது 9, ஓகேவா, பிளஸ் 1 ஸ்கொயர், அப்ப √10 அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். சோ இந்த இடத்துல √10 டிவைடட் பை ஹைபோடென்ஸ்ன்றது 1. அப்ப secant p இன்டு 2 இன்டு cos r அப்படின்றது cos r இங்க இருக்கா, அப்ப அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்ப 3 டிவைடட் பை √10 டிவைடட் பை நமக்கு என்ன இருக்கு, 3 மட்டும் இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல √10 கேன்சல், 3 கேன்சல், 1 plus 2, நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது 3. ஆப்ஷன் இன்கரெக்டா இருக்கு. நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது 3. பேசிக்கா ட்ரிகோனோமெட்ரியில இருக்கிற ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிட்டு சால்வ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஃபார்மட் தெரியலனாலும் 90 டிகிரியை கூட்டுனா அப்படின்னா நமக்கு ஈக்குவல் அப்படின்றது தெரியல அப்படின்னாலும் அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? இதோட ஆன்சர் 3. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் sin square theta minus 3 sin theta plus 2 divided by cos square theta equal to 1. Okay, theta sorry where 0 degree less than, okay va, theta less than 90 degree, then the value of cot 3 by 2 theta plus sin 3 theta. அப்ப நமக்கு இந்த ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், தீட்டா உடைய வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப இதை சால்வ் பண்ணாதான் நமக்கு என்ன தெரியும், தீட்டா உடைய வேல்யூஸ் அப்படின்றது தெரியும். இப்ப மேல இருக்குல்ல, இப்ப இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணா, இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கா, சோ மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 2 வரணும், ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், -3ன்றது வரணும். ஒரு 2 அப்ப மைனஸ். சோ இந்த ஃபார்மேட் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin theta minus 1 into sin theta minus 2 divided by cos square theta equal to நமக்கு என்னது 1. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த cos square theta நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 1 plus sin theta into 1 minus sin theta. எப்படி சார் அப்படின்னா cos square theta equal to நமக்கு என்னது 1 minus sin square theta. அப்ப அது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா இருந்துச்சுன்னா a பிளஸ் b இன்டு a மைனஸ் b நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சு எழுதிக்கலாம். இப்ப இந்த இடத்துல எதெல்லாம் கேன்சல் ஆகுது, எதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. எதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணலாம், இந்த மைனஸ், சரியா? இப்ப நம்ம மைனஸ் நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், இந்த இடத்துல பிளஸ் வந்துடும். சோ இதுவும் கேன்சல். வேற என்ன இருக்கு எனக்கு, sin theta minus 2 divided by minus of 1 plus sin theta. இது அங்கிட்டு நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு sin theta minus 2 equal to -1 minus sin theta. கரெக்டா? இந்த மைனஸ் sin theta இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா 2 sin theta equal to இந்த அங்கிட்டு போயிடுச்சுன்னா 1. அப்ப sin theta equal to எனக்கு என்னது 1/2. அப்ப sin theta ஓட வேல்யூ 1/2ன்றது எந்த தீட்டால நமக்கு வரும், theta equal to 30 degree. சரிங்களா? ஓகே, இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபார்மட்ல சால்வ் பண்ணிக்கணும். அதர்வைஸ் அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு இந்த ஃபார்மட்லாம் தெரியல அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவல் டு 1 வருதான் செக் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்ப இந்த தீட்டாக்கு பதிலா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்படின்னா 1 0 30 45 60 90 தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவனே என்ன சொல்லிட்டான், 0வும் 90க்கும் உள்ளதான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டான், 0வும் 90யும் கிடையாது. சரிங்களா? இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டா நீங்க 0வோ 90யோ யூஸ் பண்ணிருக்கலாம். அப்ப அதுக்குள்ள இருக்க வேல்யூ எனக்கு என்னடா தெரியும்னா, ஒன்னு 30 தெரியும், இன்னொன்னு 45 தெரியும், இன்னொன்னு 60 தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சம்ல 45 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்து ஈக்குவல் டு 1 வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுறணும். அப்படி இல்லைன்னா தான் 30.
அப்படி இல்லைன்னா தான் 60. இந்த மூணுமே வரலைன்னா வேற ப்ரொசீஜர்ல தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த மூணுக்குள்ளே நம்மளுடைய ஆன்சர் வந்துடும் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்த சம்ல. அப்ப 30 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கும். அப்ப நான் சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா இந்த ஃபார்மட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிச்சு 30 டிகிரி அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்மட்ல சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் கொஸ்டின் அது cot 3/2 தீட்டா. அப்ப 30 டிகிரி அப்படின்னா 3/2 into 30 டிகிரி அப்படின்றது 45 டிகிரி. 3/2 into 30 2 into 30ன்றது 15. அப்ப 45 டிகிரி. cot 45 டிகிரியோட வேல்யூ 1. அடுத்தது பிளஸ் வேற என்ன இருக்கு sin 3 into theta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. sin 3 into theta 3 into 30 டிகிரி 90 டிகிரி. அப்ப அதோட வேல்யூ நமக்கு என்னதான் 1. சோ நம்மளோட ஆன்சர் நமக்கு என்னது 2 சரிங்களா. அவ்வளவுதான் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிரும் சரியா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் sin plus theta sin theta plus cos theta divided by sin theta minus cos theta equal to 11. What is the value of 25 tan square theta minus 3 divided by 36 cot square theta plus 2. சரிங்களா. இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் காம்பவுண்டோ டிவைடண்டோ ரூல் அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது என்ன ரூல் சார் அப்படின்னா a plus b divided by a minus b equal to x by y அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பர் நியூமரேட்டர்ல பிளஸ் பண்ணிருக்காங்க, டினாமினேட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இருந்தா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a by b equal to x plus y divided by x minus y. சரிங்களா. அப்ப இதே ஃபார்முலால நான் இங்க யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு sin theta divided by cos theta equal to 11 divided by 1 அப்படின்னு எழுதிக்கலாமா. so 11 plus 1 அப்படின்றது நமக்கு என்ன ஆகுதுன்னா 12 divided by 11 minus 1 அப்படின்றது நமக்கு என்னது 10. so இதை நான் கேன்சல் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 6/5. அப்ப 6/5 அப்படின்றது எனக்கு என்னதுன்னா tan theta. இது ஈக்குவல் டு எனக்கு என்னது tan theta. அப்ப நமக்கு cot theta வேணும் அப்படின்னா tan theta ஓட இன்வெர்ஸ் தான நம்மளுடைய cot theta. அப்ப cot theta equal to நமக்கு என்ன வரும் 5/6. கிளியரா. அப்ப tan theta cot theta கிடைச்சிச்சு. எனக்கு இந்த ஃபார்முலா தான நான் சால்வ் பண்ணனும். அப்ப இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா 25 into tan square. tan squareனா 36 divided by 25. அப்ப 25ம் 25ம் கேன்சல். அப்ப 36 minus 3 divided by 36 into 5/6 the whole square. அப்ப 25 divided by 36 again 36 cancel. அப்ப எனக்கு 25 plus 2. அப்ப மேல நியூமரேட்டர் எனக்கு 33 divided by 27. இத 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 11/9. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி 11/9. கிளியரா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் 2 tan a equal to 3. okay then the value of secant a plus tan a minus 1 secant a minus tan a plus 1 is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இதோடைய ஃபார்முலா அப்படின்றது டைரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்கு எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்த்துடலாம். நமக்கு என்ன தெரியும் இதை வச்சு ட்ரிபிளட் சீக்கன் டேனை வச்சு ட்ரிபிளட்ஸ் நமக்கு ஒன்று தெரியும். என்னது அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்னது 1. இது a மைனஸ் பி ஏ பிளஸ் பி இருக்கா. அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா சீக்கன் ஏ பிளஸ் tan a into அடுத்து என்னது நமக்கு secant a minus tan a அப்படி நம்ம எழுதிக்கலாமா equal to 1. இப்போ இந்த இடத்துல ஒரு ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்றேன். இது இதோடைய இன்வர்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு 1ன்னு கிடைச்சிருமா. அப்ப அதை நான் x அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இது 1/x ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 1ன்னு கிடைச்சிடும். அப்ப இதை x ன்னு வச்சுக்கிறேன், இது என்ன வச்சுக்கிறேன்னு 1/x ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணலாமா. இப்போ இந்த இடத்துல இது ஈக்குவல் டு x ஆ. அப்ப x minus 1 into நமக்கு என்னது 1/x plus 1. சரிங்களா. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த x உள்ள மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் x உம் கேன்சல் 1. அடுத்தது இங்க மல்டிபிள் பண்ணா பிளஸ் x. அடுத்து இங்க minus 1/x. அடுத்து நமக்கு என்னது -1. அப்ப +1 -1 கேன்சல். அப்ப எனக்கு ஃபைனலா கிடைச்சதுனா x minus 1/x. அப்ப இதோடைய ஃபார்மட் எனக்கு என்னது x minus 1/x. அப்ப x minus 1/x அப்படின்றது இது ரெண்டோடைய டிஃபரன்ஸா. சோ இது ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ணேன் அப்படினா மைனஸா நான் உள்ள மல்டிபிள் பண்ணனா எனக்கு secant a கேன்சல்.
அப்ப tan a plus tan a என்னோட ஆன்சர் எனக்கு என்னது 2 tan a. கிளியரா? அப்ப 2 tan a ன்றது எனக்கு என்னது 3. சோ டைரக்டா என்னோட ஆன்சர் அது அகைன் 3 தான் என்னோட ஆன்சர். கிளியரா? சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 56. The value of 4 plus tan square theta plus cot square theta minus secant square theta into cosecant square theta is. இது என்னன்றது நமக்கு கேள்வி. சரி, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் secant square theta என்ன, இந்த cosecant square theta என்ன, ஒரு நார்மல் டெரிவேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? 4 into tan square அப்படின்னா எனக்கு என்னது sin square divided by cos square plus cos square 4 plus cos square divided by sin square minus secant square ன்றது எதோடைய இன்வர்ஸ்? நமக்கு cos உடைய இன்வர்ஸ். அப்ப 1 divided by cos square, இங்க 1 divided by sin square. இப்படி தான் நம்மளுடைய ஃபார்மட் கிடைச்சிருக்கு. இப்போ இத நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணேனா இந்த 4 அப்படியே தான் இருக்க போகுது. இத கிராஸ் மல்டிபிள் பண்ணா எனக்கு sin power 4 plus cos power 4 minus 1 divided by sin square into cos square. நமக்கு sin power 4 plus cos power 4 உடைய ஃபார்மட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட ஆன்சர் நமக்கு என்னது அப்படினா ஒண்ணும் இல்ல a plus b, a square plus b square equal to நமக்கு என்ன வரும்? the whole square equal நமக்கு என்ன வரும்? a power 4 plus b power 4 plus 2 into a square b square. அதே மாதிரி இந்த இடத்துல a க்கு பதிலா sin cos அப்படினு சொல்லி a க்கும் b க்கு பதிலா sin cos ன்னு போட்டா sin square plus cos square the whole square அப்படினா sin square theta plus cos square theta ன்றது நமக்கு என்னது 1. அப்ப 1 equal to இந்த டேர்மா, இந்த டேர்முக்கு பதிலா நம்ம எழுத போறோம் minus 2 into minus 2 sin square cos square. கிளியரா? இந்த ஃபார்மட்ல கொண்டு போய் நான் sin square cos square நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப அதுக்கு நான் ஸ்கொயர் போட்டு நான் அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? மைனஸ் அடுத்து என்னது நமக்கு minus 1 divided by denominatorல இருக்கிறது என்ன இருக்கு? sin square cos square. இப்போ இந்த மைனஸ் கேன்சலா, இந்த +1 இந்த -1 கேன்சல். அப்ப sin square cos square cancel. இது ரெண்ட கேன்சல் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? -2. சரிங்களா? நமக்கு முன்னாடி ஒரு டேர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? என்னது இருக்கு? 4 அப்படின்றது இருக்கு. அப்ப 4 - 2 என்னோட ஆன்சர் என்னது? 2. அப்ப என்னோட ஆன்சர் அது ஆப்ஷன் டி 2. கிளியரா? சரி, ஓகே. இப்படி நான் டெரிவேஷன் தான் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு இந்த இடத்துல எந்த கண்டிஷனுமே இல்ல. இது ஈக்குவல் டு சம்திங், இல்ல இது ஈக்குவல் டு வேற ஏதோ டீட்டால கொடுத்துருக்காங்க, இல்ல வேல்யூஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இல்ல நீ டீட்டாக்கு பதிலா 0 to 90 டிகிரிக்குள்ள தான் உன்னை சப்ஸ்டிட் பண்ணணும், இல்ல இந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணணும், இல்ல அந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணணுன்ற கண்டிஷன் எதுவுமே கிடையாது. சோ எந்த கண்டிஷன் இல்லைன்னா நீங்க டீட்டாக்கு பதிலா எந்த வேல்யூல என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த விதத்துல நமக்கு ஈஸியா இருக்கிறது எப்பவுமே எதை சப்ஸ்டிட் பண்ணுவோம்? θ ஈக்குவல் டு 45 டிகிரி தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 4 plus tan 45 1. அப்ப 1 ஸ்கொயர் பண்ணா 1 plus cot 45 அதேதான் 1 ஸ்கொயர் பண்ணா 1 minus secant square theta. secant thetaன்றது √2. சரிங்களா? secant 45 ன்றது நமக்கு என்னது? √2. அப்ப secant square theta ன்றது நமக்கு என்னது? 2. அதேதான் cosecant square இருக்கும். அப்ப 4 கேன்சல். என்னோட ஆன்சர் 1 plus 1 என்னோட ஆன்சர் என்னது? 2. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? θ equal to 45 டிகிரின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் cot θ equal to 1/√3 where 0 டிகிரி less than θ less than 90 டிகிரி. இது நமக்கான கண்டிஷன். இதுக்குள்ள தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். then the value of 2 minus sin square theta divided by 1 plus cos square theta plus cosecant square theta plus secant square theta is அப்படின்றது கேள்வி. நமக்கு இந்த cot 1/√3 அப்படின்றது என்னன்னு நமக்கு டைரக்டா தெரியும். அப்படியே தெரியலனாலும் tan 1/√3 நமக்கு tan theta நமக்கு 1/√3ன்றது 30 டிகிரி. அப்ப 60 டிகிரி தான் இதோட ஆன்சர். அப்ப θ ஈக்குவல் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 60 டிகிரி. சோ 60 டிகிரி கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப 2 minus sin square theta அப்படினா sin ஸ்கொயர் 60. sin 60 ஓட வேல்யூ என்னது? √3 divided by 2. அத ஸ்கொயர் பண்ணா அப்படினா 3 divided by 4. இதான் நம்மளோட நியூமரேட்டர். divided by 1 plus அதே மாதிரி cos 60 ஓட வேல்யூ எனக்கு என்னது? 1/2. sin 30 ஓட வேல்யூ cos 60 ஓட வேல்யூ சமம். அப்ப 1/2 அப்படினா அத ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1/4. சரிங்களா? plus of cosecant square. cosecant 60 அப்படின்றது sin 60 உடைய இன்வர்ஸ்.
sin 60 ஓட வேல்யூ 2/√3. அப்ப cosecant sin 60 ஓடது √3/2. cosecant ஓடது 2/√3. அப்ப இதோட வேல்யூ என்னது எனக்கு 4/3 plus secant ஸ்கொயர்ன்றது அதே மாதிரி தான். இதோட இன்வர்ஸ் cos உடைய இன்வர்ஸ். cos ஓட வேல்யூ 1/2. அப்ப இதோட வேல்யூ என்னது 2. ஸ்கொயர் பண்ண நம்மளோட வேல்யூ என்னது 4. இப்போ இத சால்வ் பண்ணலாமா? இப்போ இத சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ 4 2 8 8 3 எனக்கு என்னது 5 டிவைடட் பை 4 டிவைடட் பை ஓரங்க நாங்க 4 + 1 5 5 டிவைடட் பை 4. சோ இத டேர்ம் பண்ணா எனக்கு என்னது 1. இந்த டேர்ம் மொத்தமா என்னோட வேல்யூ 1 ன்னு கிடைச்சிச்சு. அப்ப இத மட்டும் நான் சால்வ் பண்ணா போதும். பிளஸ் 1 பிளஸ் முன்னாங்க 12 12 + 4 16 டிவைடட் பை 3. முன்னாடி ஒரு 1 இருக்கு. சோ ஃபைனலா என்னோட ஆன்சர் என்ன வரும்? 19 டிவைடட் பை 3. என்னோட ஆப்ஷன் சி. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் நமக்கு என்னது அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டெக்னீஷியன் கிரேட் 3ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ல என்னெல்லாம் சம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுல. ஓகேங்களா? வாட் இஸ் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா? அப்ப ஃபாலோவிங் டேட்டால மோடோட வேல்யூ என்ன? சரிங்களா? ஃபர்ஸ்ட் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா முகடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு நம்பர் எத்தனை டைம் எந்த நம்பர் அதிக டைம் ரிப்பீட் ஆகுதோ அதான் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப 100ன்ற நம்பர் 50 தடவை இருக்கு ஒரு சீரீஸ்ல அப்படின்னா அதான் மோட். ஹையஸ்டா எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது மோட். இப்ப இந்த இடத்துல நிறைய நம்பர் இருக்கு. இப்ப 51ன்றது எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். 48ன்றது எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்படி என்னோட சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியாது, உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ல இருக்கிற நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தா என்னோட வேலை சிம்பிளா முடிஞ்சும். இப்ப 55ன்ற நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 1, அடுத்தது 2, 3, 4. அப்ப 55ன்றது 4 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்தது 54ன்றது 1, ஒரு டைம் தான் என்ன இருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் 44ன்றது 1, 2, 3, 3 டைம். 44ன்றது எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம் வந்திருக்கு. 45ன்றது 1, 2. சோ 2 டைம் தான் வந்திருக்கு. சோ நம்மளோட ஆன்சர் 4 டைம் வந்த 55 தான். கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், ஃபார் தி गिवन டேட்டா தி மீன் இஸ், மீனோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 48.5. மீடியனோட வேல்யூ 44. தி மோட் ஆஃப் தி டேட்டா. ரொம்ப அருமையான ஒரு क्वेश्चन. ஏன் அப்படினா இந்த மீன், மீடியன், மோட் கொடுத்தாலே நமக்கான எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றது ஒன்னு இருக்கு. அது என்ன சார் அப்படினா mode plus 2 mean equal to 3 median. இதான் அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதை எப்படி மனப்பாடம் வச்சுக்கிறது அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப 1 + 2 = 3. இது நார்மல். 1 + 2 = 3. எதுக்கு 1 போடணும் எதுக்கு 2 போடணும்ன்றது தெரியாது. இந்த மீடியன் லெட்டர்ஸ் நிறைய இருக்கா? சோ நிறைய இருக்கிறதுனால நான் ஹையஸ்ட் நம்பரான 3 கொடுத்துக்கிறேன். அதுக்கு 3. ஓகே. இப்ப மோடுக்கா மீனுக்கா 1 போறது 2 போறது தெரியாது. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. கண் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சோ மீன் அப்படின்னா முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன போடுவோம்? 2 அப்படின்றத போட்டு இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி கேட்டாலும் நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மோட் அங்கிட்டு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 மீடியன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 2 மீன். அப்ப 3 - 1 ஈக்குவல் டு 2 கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இப்ப மீனோட வேல்யூ நமக்கு என்னது? 48.5. அப்ப இந்த இடத்துல 2 × 48. அப்ப 48 × 2 96 97. ஓகே. அடுத்தது மீடியனோட வேல்யூ நமக்கு என்னது? 3 × 44 முன்னாங்க 12. இல்லனா இது எப்படி பிரிச்சுக்கலாம்? 11 × 4 4 12. 12 × 11 132. சரிங்களா? அப்ப கேள்வி என்னது? மோடோட வேல்யூ. அப்ப x பிளஸ் அப்படின்றதாம். அப்ப x அது அங்கிட்டு போச்சுன்னா நம்மளோட ஆன்சர் 32 + 3 35. சோ என்னோட ஆன்சர் நமக்கு என்னது? 35. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி the mean of the data
மீடியன் கொடுத்தாச்சு, மோட் கேட்டுக்காங்க, எம்பெரிக்கல் ரிலேஷனை யூஸ் பண்ணு நான் அவனே கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபார்முலாலாம் எழுத தேவையில்ல, மோடு கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு மீன், 2 இன்ட்டு மீன் என்னோட ஆன்சர் அது 19 இன்ட்டு 2 38 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் 51 இன்ட்டு 3 அப்படின்றது என்ன எனக்கு ஓரஞ்சு 1 3 5 15 153. சரிங்களா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 38 போகணுமா, 38 மைனஸ் பண்ணோம்னா 153 மைனஸ் 38. இப்போ 38 போச்சு அப்படின்னா ரிமைனிங் அங்கிட்ட ஒரு 2 பிளஸ் 3 5 43 15. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 115 ஆப்ஷன் ஏ. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. இதே மாதிரி ஒரு சம் தான் முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு நம்பரும் எத்தனை டைம் வந்திருக்குன்றத பாக்குறதுக்கு பதிலா ஆப்ஷன்ல இருக்கிற நம்பர் எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்த்தா போதும். இப்ப 53ன்றது 1 2, 53 எத்தனை டைம் வந்திருக்குன்னா 2 டைம் தான் வந்திருக்கு. அடுத்தது 55ன்றது 1 2, இதுவும் 2 டைம் தான் வந்திருக்கு. 40ன்றது 1 2 3, அப்ப இது 3 டைம் வந்திருக்கு. இந்த 49ன்றது 3 டைம் தாண்டி வந்துச்சுன்னா அதான் என்னோட ஆன்சர், இல்லைன்னா இல்ல. கரெக்டுங்களா? இப்ப 49ன்றதை செக் பண்ணுவோமா? அதே மாதிரி வரிசையா இந்த இடத்துல 1 2, அப்ப 2 டைம் தான் வந்திருக்கு. சோ என்னோட ஆன்சர் அது ஆப்ஷன் சி 40. கிளியரா? ஒவ்வொன்றையும் நான் சால்வ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனை மட்டும் நான் பார்த்தா போதும். கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்தது டாப் ஐஸ் இன்ஸ்டிடியூட்ல ரயில்வே குரூப் டிக்கான ஆன்லைன் பேட்ச் ஒன்று பார்த்தோம், ஆதிரன் ரெகுலர் பேட்ச் அப்படின்றது. அடுத்து இது ரயில்வே குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச், அதுவும் பைலிங்குவலான டெஸ்ட் பேட்ச் ஃபோக்கஸ் 2.0. நமக்கான கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். சரிங்களா? இதை பத்தின இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்க டேப் எந்த பிரான்ச்ல போய் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன டாபிக், ஜாமெட்ரி. ஓகேவா? நமக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு டாபிக்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக் நான் எதை தான் சொல்லுவேன்னா இந்த ஜாமெட்ரி தான் சொல்லுவேன். ஏன், அரௌண்ட் ஒரு 50 to 70 தியரம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் படிச்சுட்டேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம் ஈஸியா. இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, அரித்மெட்டிக் சால்வ் பண்ணும்போது பக்கம் பக்கமா சால்வ் பண்ணிருப்போம். கரெக்டா? நிறைய கான்செப்டை யோசிச்சிருப்போம், நிறைய கால்குலேஷன் யோசிச்சிருப்போம். ஆனா அட்வான்ஸ் மேக்ஸ்ல அந்த அளவு எதுவுமே இருந்திருக்காது. ஆனா எல்லாத்துக்குமான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அதை விட ரொம்ப ஈஸி அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஈஸி எதுன்னு கேட்டா நான் இதை தான் சொல்லுவேன், ஜாமெட்ரி தான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இன்னும் ஈஸியா நிறைய பார்த்தவொடனே நிறைய சம் ஆன்சர் சொல்ற அளவுக்கு நிறைய சம் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம பெஸ்டான ஒரு சம் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதுல நிறைய சம் கேட்டிருக்காங்க, நிறைய ஈஸியான சம் இருக்கு. டிரான்ஸ்வர்சல் லைனை வச்சு இது தீட்டானா இது என்ன, அந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல கொஞ்சம் மாடரேட்டா இருக்க சம்ஸ், டெக்னீஷியன் கிரேட் 3ல மாடரேட்டா கேட்ட சம்ஸ் பார்க்கலாம். ஓகே. இன் ட்ரையாங்கிள் PQR the angle bisector of angle P. இப்போ இந்த மாதிரி ஒரு சம் நான் வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளை நான் வரைஞ்சிடணும். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, பேர் என்னது PQR அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னது the angle bisector. ஆங்கிள் பைசெக்டர்னா என்னது, ஒரு ஆங்கிள் 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கிறதுக்கு பேரு என்னது, அந்த லைனுக்கு பேரு ஆங்கிள் பைசெக்டர். அப்ப ஆங்கிள் பைசெக்டர் ஆங்கிள் P அதை வந்து என்ன பண்ணுது, கட் பண்ணுது. அப்ப ஆங்கிள் P நான் கட் பண்றேன், கட் பண்ணி எங்க போய் டச் ஆகுறேன், QRல A அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுறேன். அப்ப இதோட ஆங்கிள் ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் PR. PR உடைய லென்த் என்ன அப்படின்றது கேள்வி. PR உடைய லென்த் என்னன்றது கேள்வி. சரி, ஓகே. அடுத்து வேற என்னலாம் கொடுத்திருக்காங்க, if the length of PQ இதோடைய லென்த், QA AR இதோட லென்த் எல்லாம் கொடுத்திருக்காங்க. PQன்றது என்ன நமக்கு 12, QAன்றது 4.2, AR அப்படின்றது 3.8. அப்ப இதோட வேல்யூ என்னன்றது கேள்வி. நான் சொன்னா ஜாமெட்ரியில எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அதை ரீட் பண்ணி இதை புரியறதுக்கு தான் எனக்கு நேரம் ஆச்சு தவிர இப்ப நான் சால்வ் பண்ணிடுவேன். எனக்கு ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தெரிஞ்சா போதும். அதனால சார் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுதுன்னா இது டிவைடட் பை இது, அதாவது 12 divided by 4.2 equal to
இது டிவைடட் பை இது x டிவைடட் பை 3.8 இவ்வளவுதான் என்னோட ஆன்சர். சரிங்களா? இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் அவுட் பண்ணிக்கலாமா? சாரி, இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப 12 × 38 டிவைடட் பை 42 ஈக்குவல் டு எக்ஸ். சரி, இப்ப விடையை ஒரு தசம இடத்திற்கு சரியாக கணக்கிட்டு தருக. அதாவது அப்ராக்சிமேட்டா தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னால ஆப்ஷன் என்ன பண்ண முடியாது, யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், நான் ஃபார்மட் சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி, ஃபார்மட் சால்வ் பண்ணலாமா? இப்ப இத 2 ஆல் அடிச்சு 6 ஆல் அடிச்சு கொடுத்தேனா 2 12, இங்க 5 30, 6 36, 7 42. அப்ப 2 × 38 அப்படின்றது எனக்கு என்ன ஆகுதுன்னா 76 டிவைடட் பை 7. இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10.6 அப்படின்னா 8, அப்ராக்சிமேட்டா 9. சோ என்னோட ஆன்சர் அது 10.9. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? பாத்தீங்களா, இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி இதை நான் டிரா பண்றதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனா டிரா பண்ணி முடியும் இது ஆங்கிள் பைசெக்டார் தியரம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்னுடைய சம் சால்வ் பண்ணியாச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்ன சம்? நெக்ஸ்ட், G is the centroid of the equilateral triangle ABC. Okay, AB equal to 36 cm, the length of the AG. ஒரு equilateral triangle உடைய equilateral triangle centroid எங்க இருக்கும், அதோட ஹைட்ல ஒரு பாயிண்ட்ல இருக்குன்றது தெரியும் நமக்கு. சரிங்களா? அப்ப அதோட ஹைட் என்ன, இதோடைய சைடு equilateral triangle A equal to தான் 36. அப்ப ஹைட் equal to நமக்கு என்னது √3 divided by 2 into A. ஏக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், 36 அப்படின்றது போட்டுக்கலாம். அப்ப நம்மளோட ஆன்சர் நமக்கு என்ன வரும், 18√3. இதான் நம்மளுடைய ஹைட். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ராய்டு அப்படின்றது ஒரு லைனை எத்தனை பார்ட்டா பிரிக்கும்னா 2:1 அப்படின்ற ரேஷியோல பிரிக்கும். இப்ப உதாரணமா இதுதான் என்னுடைய அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா இதுதான் என்னுடைய சென்ட்ராய்டுக்கான லைன் அப்படின்னா இது 90 டிகிரில வரும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த இடத்துல சென்ட்ராய்டு G அப்படின்ற பார்ட் எனக்கு இந்த லைனை 2:1 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சு கொடுக்கும். அப்ப அதன்படி பார்க்கும்போது இது A, இது D. சரிங்களா? இப்ப அதன்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மொத்த ஹைட் தான் எனக்கு என்னது 3 பார்ட். அப்ப 3ன்றத நமக்கு என்னது 18√3. சரிங்களா? அப்புறம் AG தான் நமக்கு கேட்டிருக்காங்க, அது 2 பார்ட். அப்ப 2ன்றது என்ன, இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் 6. 6 2 12. என்னோட ஆன்சர் என்னது 12√3. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், if the exterior angle of the regular polygon, ஒரு ரெகுலர் பாலிகனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 40 டிகிரி, then find the number of diagonals of the polygon. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் நமக்கு என்னது 40 டிகிரி. இப்ப நம்பர் ஆஃப் diagonals of the polygon கண்டுபிடிக்கிறது இது என்னன்னு தெரியல. RRBல ஒரு பிடிச்ச கேள்வி, டார்லிங் கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஷிஃப்ட்ல இந்த டயகனல் ஆஃப் த பாலிகன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிறைய ஷிஃப்ட்ன்றதை தாண்டி நிறைய எக்ஸாம்ல 2024 ALPல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதை கேட்டு வச்சிடறான். சரிங்களா? இப்ப டயகனல் ஆஃப் த பாலிகன் ஃபார்முலா நமக்கு என்னது அப்படின்னா n × n-3 டிவைடட் பை 2. சரிங்களா? n × n-3 டிவைடட் பை 2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னுடைய வேல்யூ நமக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்டீரியர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். என்னன்றது என்னது நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்ப எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 40 ஈக்குவல் டு 360 டிவைடட் பை n. 0 0 கேன்சல். இதை சால்வ் பண்ணா 9. அப்ப n ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிச்சு 9 அப்படின்றது கிடைச்சிச்சு. அந்த கிடைச்ச n என்ன பண்ணலாம், இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், அப்ப 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 9 × 9 - 3 6 டிவைடட் பை 2. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன தெரியும் 3. அப்ப 1/3 எனக்கு என்னது 27. சோ எனக்கு எத்தனை டயகனல் உருவாகும் அப்படின்னா 27 டயகனல் உருவாகும். இப்ப இந்த சம் நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ரோச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், if a regular polygon has an interior angle, ஒரு ரெகுலர் பாலிகனுடைய இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகே, find the sum of its 7 exterior angle. 7 எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய சம் என்ன அப்படின்றது கேட்கிறாங்க.
ஒரு இன்டீரியர் ஆங்கிள் எனக்கு என்ன தெரியும்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பிளஸ் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் எனக்கு 180 டிகிரின்றது என்னுடைய ஃபார்மட், பாலிகன்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஃபார்மட். அப்ப எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 156 அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 24 அப்படின்றது எனக்கு என்ன வந்திருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிளா கிடைச்சிருக்கும். கரெக்டா? சரி, ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது 24. அப்ப 7 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது நமக்கு என்னது 7 × 24. அவ்வளவுதான் சிம்பிள். 7 நாங்க 28, 8 ரிமைனிங் 2, 7 2 14, 14 பிளஸ் 2 16. என்னோட ஆன்சர் அது 168. இல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூனிட் டிஜிட்ல சால்வ் பண்ணிடலாம். சரி, அடுத்து நெக்ஸ்ட், which of the following is not a property of triangle? ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி எது இல்லைன்றது நமக்கான கேள்வி. ஓகே, the sum of three angle of the triangle always 180 degree. correct. Area of the triangle equal to as 1/3 into base into length of the altitude. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சம் ஏன் நம்ம அட்டன் பண்ணல அப்படின்னா நமக்கு இது என்னமோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கியா, நம்ம என்னத்தை வாசிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், அட்டன் பண்ணாமே போயிடுவோம். ஆனா இதுல பேசிக்கா பாத்தீங்களா 1/2 half into pH அப்படின்றதான் நம்மளுடைய ஆன்சர். 1/3 கொடுத்துருக்கான். அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கரெக்டா? மீதி மூணுமே என்னது ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி தான். என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? The perimeter of the triangle is sum of all the length of the three side. மூணு சைடையும் கூட்டினா அதோட பெரிமீட்டர். கரெக்ட் தான். The exterior angle of the triangle is equal to sum of interior opposite angles. ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு ஆங்கிளை கூட்டினா போனா எனக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்ப அதுவும் கரெக்ட் தான். அப்ப இது மட்டும் தான் கிடையாது. சோ என்னோட ஆன்சர் என்னது, செகண்ட் ஒன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம டாப் ஐஸ்ல எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமா போற பேட்ச், அதுவும் முக்கியமா மதுரையில ஜனநாயகன் 2.0 அப்படின்னு ரெகுலர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பைனடு கிளாஸஸ் தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 9363620300 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் மென்சுரேஷன், அளவியல் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, மென்சுரேஷன் ஜாமெட்ரிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா இது எல்லாமே மென்சுரேஷன் வேல்யூஸ்ல வரும், ஜாமெட்ரிஸ் எல்லாமே டிகிரிஸ் ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ஓகே, இதை சால்வ் பண்ணலாமா? if the lateral surface area of the cylinder, அப்ப சிலிண்டரோடைய lateral surface area நமக்கு என்னது, ஃபார்முலா 3 என்னது நமக்கு 2πRh அது கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நமக்கு 140.1. சரி, நெக்ஸ்ட் and its height, அதோடைய height அப்படின்றது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க 3 cm. இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. find its volume. ஓகே, இந்த சிலிண்டரோடைய வால்யூம் ஃபார்முலா நமக்கு என்னது πr²h. இதுதான் நம்மளுடைய வால்யூமுக்கான ஃபார்முலா. மென்சுரேஷன் படிக்கிறப்ப எப்படி நமக்கு ஜாமெட்ரிக்கு ஒரு தியரம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி மென்சுரேஷனுக்கு ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது பார்க்க சிம்பிளா இருக்கான்ல, ஆனா கால்குலேட்டிவா இருக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா எனக்கு அவன் கொடுத்தது எப்படி இருக்கு பாருங்க. பைக்கு பதில அவன் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கான், 3.4 யூஸ் பண்ணுங்க. 22/7 யூஸ் பண்ணி ஈஸியா அடிச்சிடக்கூடாது. 3.4 தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். அவன் 3.4 அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்ப 2 × பைக்கு பதில் நமக்கு என்னது 3.14. நம்ம எல்லாமே அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். ஸோ அதனால நமக்கு ஆன்சர் வந்துடும் 3.2ன்னு எடுத்துக்கலாம். 3.14 தான் எடுக்கணும்னா 3.2 எடுத்தா கிரேட்டரா, அதை விட கிரேட்டர் ஒரு நம்பர் 5ஆல மல்டிபிள் பண்றதுக்கும் 7ஆல மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், கிரேட்டரா கிடைக்குமா? சோ நான் சால்வ் பண்றது கிரேட்டரா கிடைக்கும். அப்படி நான் சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்னா எனக்கு லெஸ்ஸரா இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ இது கிரேட்டரா இருக்கு. சோ எனக்கான ஆன்சர் எப்படி கிடைக்கணும், எனக்கு இதை விட எனக்கு சால்வ் பண்ணி வரதை விட லெஸ் வேல்யூஸ் தான் எனக்கு கிடைக்கணும். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க 2 × π × எனக்கான ரேடியஸ் தான் எனக்கு தெரியாது, ஆர் ஹச்சுக்கு பதில 3 ஈக்குவல் டு எனக்கு என்னது 140 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ரேடியஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், இப்ப 3 எல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடலாமா, மூவி 2 6 டிவைடட் பை 6 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 70. அப்ப 70 டிவைடட் பை ரிமைனிங் இருக்கிறத கீழே கொண்டு போயிடலாமா. அப்ப 3 × நமக்கு 3.2 அப்படின்னு இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அடுத்து நம்ம வால்யூம்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு என்னது πr²h. பைக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் 3.2 × ரேடியஸோட ஸ்கொயர் தான் இது. அப்ப 70 டிவைடட் பை 3 × 3.2 × 70 டிவைடட் பை
3 இன்ட்டு 3.2 இன்ட்டு ஹைட் என்னது நமக்கு 3. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். 3.2 3.2 கேன்சல். வேற இந்த இடத்துல 3 கேன்சல். இப்போ நமக்கு ஃபைனலா 7 49 4900 டிவைடட் பை 32 6 3 9. அப்ப 96 மேல என்ன போட்டுக்கலாம்? 10 அப்படின்றது போட்டுக்கலாம். இப்போ இதை 4 ஆல டிவைட் பண்ணலாமா? 4 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 4 ஆல் டிவைட் பண்ணா 4 நாங் 4 இரி நாங் 8 ரிமைனிங் 1 இரி நாங் 8 ஐ நாங்கா 20 டிவைடட் பை இரி நாங் 8 நானாங்கா 16 ஒரு 0 இன்டு 10 அப்படின்றது இருக்கு. அகைன் நான் 2 ஆல சால்வ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு 6 2 12 1 2 2 2 4 I 2 10 டிவைடட் பை இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 12. சரிங்களா? வேற இது எதாவது சால்வ் பண்ணலாம். 3 ஆல சால்வ் பண்ண முடியுமா? மேல 6 7 9 9 + 5 14 3 ஆல சால்வ் பண்ண முடியாது. சோ இதை நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் 12 ஆல சால்வ் பண்ணலாமா? 6 1 2 5 12 ஆல சால்வ் பண்ணா I 12 60 ரிமைனிங் 12 ஓர் 12 12. அடுத்தது ரிமைனிங் நமக்கு இங்க 0. சரிங்களா? ரிமைண்டர் 0. சோ இந்த 5 இறக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 0 அப்படின்றத சேர்த்துட்டு தான் இந்த 5 நம்ம இறக்க முடியும். சோ என்னோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா அப்ராக்சிமேட்டா 510 இருக்கு. சரிங்களா? அப்ராக்சிமேட்டா தான் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். எதுவுமே நம்ம என்ன பண்ணல? அக்யூரேட்டா சால்வ் பண்ண கிடையாது. சோ இதே ஆன்சர் என்னோட ஆப்ஷன்ல இருக்காது. இதோட நியரஸ்ட் தான் என்னோட ஆப்ஷன்ல இருக்கும். இங்க பாருங்க, ஒன்னு 510 வந்திருக்கு. கண்டிப்பா 560 வராது. 560 கிட்ட தான் இருக்கு. 560க்கு மேல இருக்கு. சோ என்னோட ஆன்சர் என்ன வரும்? 520 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஏன் இவ்வளவு வேரியேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 3.2 எடுத்துக்கோம் 14க்கு பதிலா. அதே மாதிரி இந்த இடத்துல 140.1க்கு பதிலா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 140 அப்படின்றது எடுத்திருக்கோம். நமக்கு கால்குலேஷன் ஈஸியா வைக்கிறதுக்காக நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்திருக்கோம். இதே சம்ல 520 அப்படின்றத ஒரிஜினல் ஆன்சர். நம்மளோட ஆப்ஷன்ல 519 518 517 521 520 இப்படி இருந்துச்சுன்னா இந்த அப்ராக்சிமேட் எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்க கூடாது. அப்படியே தான் சால்வ் பண்ணணும். கிளியரா? நம்மளோட ஆன்சர் வந்து 520.91. நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்தது a garden walkway is to be paved with 250 rhombus shaped stone slabs. ஓகேவா? அது ஒண்ணும் கிடையாது. ஒரு நடப்பாதை இருக்கு. அந்த நடப்பாதையில வந்து பேவ்னா பதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு? 250 ராம்பஸ் ஷேப்டு இருக்கக்கூடிய 250 கல்ல பதிக்கிறாங்க. அதோடைய டயகனல் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நமக்கு? 50 1 35 1. சரிங்களா? இப்ப ராம்பஸ் உடையதுன்னு சொல்லியாச்சு. நம்பர் ஆஃப் ராம்பஸ் நமக்கு எவ்வளவு? 2500. அதோட டயகனல் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு இதோட டயகனல் நமக்கு 35, இன்னொருத்தோட டயகனல் நமக்கு என்னது? 50 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து வேற என்ன டேட்டாலாம் இருக்கு பாப்போமா? ஓகே, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் வாக்வே இஃப் த ரேட் 5 per square meter? ஒரு ஸ்கொயர் மீட்டர் ரேட் பாலிஷ் போறதுக்கு எனக்கு 5 ரூபா. மொத்தம் எவ்வளவு பாலிஷ் பண்றதுக்கு அப்படின்றது நமக்கான கேள்வி. சரிங்களா? அடுத்து இதோட சேர்ந்து ஆல்சோ இன் அடிஷனல் 6.25 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியா இஸ் ஆடட். இதோட சேர்ந்து 6.25 மீட்டர் ஸ்கொயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இஸ் ஆடட் so that the walkway becomes square shaped. ஆல்ரெடி ராம்பஸ் ஷேப்ல இருந்துச்சா? அதை ஆட் பண்ண ராம்பஸ் ஷேப்டு ஸ்டோன் பதிச்சோம். இதோட 6.25 மீட்டர் பகுதியை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைச்சிரும்? அது ஸ்கொயர் ஷேப்ல கிடைக்கும். அடுத்தது என்னது? வாட் வில் பி த சைடு ஆஃப் திஸ் ஸ்கொயர் யார்டு, கோர்ட் யார்டு, அதோடைய சைடு என்ன அப்படின்றது நமக்கான கேள்வி. ஸோ ஒரே கொஸ்டின்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ இதான் நம்மளுடைய ஆப்ஷன். ஒன்னு அதோட சைடு 15 மீட்டர் இல்ல 16 மீட்டர் இல்ல 19 மீட்டர்னு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா அதோட காஸ்ட் ஆஃப் பாலிசிங் ஏரியா இந்த மாதிரி கிடைக்க போகுது. சால்வ் பண்ணுமா? சரி, ஃபர்ஸ்ட் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் அதோடைய ஃபார்முலா நமக்கு என்னது? நமக்கு half d1 into d2. சரிங்களா? half d1 into d2. எனக்கு ரேட் ஆஃப் பாலிசிங் ரேட் நமக்கு எவ்வளவு அப்படின்னா 5 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஒரு மீட்டர் ஸ்கொயர் அவன் பதிக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு? 5 ரூபாய். சரிங்களா? 250 ஸ்டோனு. இதோட வேல்யூ எனக்கு 35 சென்டிமீட்டர். இதோட வேல்யூ நமக்கு என்னது? 50 சென்டிமீட்டர். ஸோ நான் ஏரியா சால்வ் பண்றேன்.
சரிங்களா? half into d1 டயகனல் நமக்கு என்ன கொடுத்திருக்கு 35. அடுத்தது d2 டயகனல் நமக்கு 50. ஓகே, இத சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஏரியா கிடைச்சிரும். ஆனா இது ரெண்டும் சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ இத சால்வ் பண்ணா எனக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கிடைக்கும். அப்ப 35 சென்டிமீட்டரை நான் மீட்டரா மாத்த டிவைடட் பை 100, 50 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்த டிவைடட் பை 100 இன்டு 5 போட்டா எனக்கு எவ்வளவு ருபீஸ் அப்படின்றது கிடைச்சிரும். இப்போ இதை சால்வ் பண்ணுமா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல். அடுத்தது வேற மல்டிபிள் பண்ணி ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? பாயிண்ட் பண்ணிடலாமா? 35 இன்ட்டு 25. 35 இன்ட்டு 25 30 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 30 ஸ்கொயர் அப்படின்னா 900 மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்னது? 875 டிவைடட் பை நமக்கு எத்தனை ஜீரோ இருக்கு? 100 இன்ட்டு 10. சரிங்களா? இப்போ இதை பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஏரியா, அதாவது ஒரு கல்லுக்கான ஏரியா. கரெக்டுங்களா? அப்ப இதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 2500 கல் இருக்கா? 2500 இன்ட்டு 2500. இப்ப 0 0 0 0 கேன்சல். அடுத்தது ஒரு 10 அப்படியே இருக்கட்டும். இப்ப 875 இன்ட்டு 25 என்ன? 875 இன்ட்டு 25. 5 25க்கு 5 ரிமைனிங் 2, 7 35, 37க்கு 7 ரிமைனிங் 3, 8 40, 43. அடுத்தது 5 10க்கு 0 ரிமைனிங் 1, 7 14, 14 1 15 ரிமைனிங் 1, 8 16, 16 1 17. ஸோ என்னுடைய ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 21875. டினாமினேட்டர்ல ஒரு 10 இருக்கா? பாயிண்ட். அடுத்தது இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? 1/2. சரிங்களா? half இன்ட்டு இதை சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் இன்ட்டு 2500 நம்பர் சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 2 0 9 18 32 6 ரிமைனிங் 1 7 14 5 10. அப்ப என்னுடைய பாலிஷிங் என்னுடைய ருபீஸ் எவ்வளவு அப்படின்னா பாலிஷ் பண்றதுக்கு 1993.75. என்னோட 4 ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? இவ்வளவுதான். நம்ம ஒரு இது சால்வ் பண்ணா போதும், 2 கேள்விக்கு நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிருச்சுல. சரி, ஓகே, நம்ம ஆன்சர் போட்டாச்சு. நம்ம இதோட இல்லாம நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க நமக்கு? இந்த ராம்பஸ் ஷேப்டு ஸ்டோன்லாம் பதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6.2 மீட்டர் 5 ஸ்கொயர் ஏரியாவை நான் சேர்த்தேன்னா அது எனக்கு எப்படி மாறிடும்? ஸ்கொயர் ஷேப்ல மாறிடும் அப்படின்றது கொடுத்தாங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அதையும் சேர்த்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ராம்பஸ் ஷேப்டோடைய ஏரியா நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா? சரிங்களா? அப்ப அதோட ஏரியா நமக்கு வேணும்னா half இன்ட்டு d1 நமக்கு என்னது? 35 டிவைடட் பை 100 இன்ட்டு d2 நமக்கு என்னது? 50 டிவைடட் பை 100. இது ஒரு ஸ்டோனோட ஏரியா. நமக்கு மொத்தம் 2500 ஸ்டோன் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. 2500. இதுதான் அந்த ராம்பஸோட மொத்த ஏரியா பிளஸ் 6.25. அதாவது 6.25க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 625 டிவைடட் பை 100 எடுத்துக்கலாமா? 625 டிவைடட் பை 100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒரு ஸ்கொயரோட ஏரியா கிடைக்கும். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்னது? நமக்கு a ஸ்கொயர், அது கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் இத பேசிக்கா அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 0 0 0 0 கேன்சல். அடுத்தது இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கேன்சல். அடுத்து வேற அவ்வளவுதான். அடுத்து இப்ப இதை சால்வ் பண்ணுவோம். 35 இன்ட்டு 25 அப்படின்றது நமக்கு என்னது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 35 இன்ட்டு 25 30 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். அப்ப 875. 875 இன்ட்டு 5 இல்ல அது வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல 625 இருக்கா? ஸோ 625 காமன் எடுக்கிறதுக்காக 7 இன்ட்டு 5. ஸோ 5 5 25 625. 625 எனக்கு வெளியில வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து வேற என்ன மிச்சம் இருக்கு நமக்கு? உள்ள 7 டிவைடட் பை 2 உள்ள மிச்சம் இருக்கிறது எழுதுறேன். 7 டிவைடட் பை 2. அடுத்து ஒரு வெளியில ஒரு 10 இருக்கா? அந்த 10ஐயும் நான் வெளியில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 7 பை 2 பிளஸ் 1 பை 10 ஈக்குவல் டு நமக்கு என்னதுன்னா a ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா 70, இது பிளஸ் 2. ஸோ 72 டிவைடட் பை 20. அப்ப 625 டிவைடட் பை 10 இன்ட்டு இது 72 டிவைடட் பை 20. இதை நான் அகைன் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 36 ஈக்குவல் டு a ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இங்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா ரூட் எடுப்போமா? ரூட் எடுத்த என்னோட ஆன்சர் 625க்கு ரூட் போட்டா என்னோட ஆன்சர் என்னது? 25
இன்ட்டு 36க்கு ரூட் போட்டா நம்மளோட ஆன்சர் என்னது 6 டிவைடட் பை 100க்கு ரூட் போட்டா என்னோட ஆன்சர் என்னது 10 ஐயஞ்சா 25 இங்க 2 இதை சால்வ் பண்ணா 3 அப்ப என்னோட a ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும் 15 கிளியரா ஒண்ணும் கிடையாது அந்த ராம்பஸோட ஏரியாவையும் 6.25 ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஸ்கொயரோட ஏரியா கிடைக்கும் அதைத்தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் சரியா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் அடுத்தது the area of an equilateral triangle is given ஒரு equilateral triangle ஓட ஏரியா கொடுத்திருக்காங்க தென் அதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா நமக்கு என்னது √3/4 a ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 அதோட பெரிமீட்டர் அப்படின்றது 3a என்னன்றது கேள்வி சரிங்களா இப்போ இதை சால்வ் பண்ணலாமா இப்போ a மட்டும் நான் இங்கிட்ட வச்சுக்கிட்டேன் அப்படின்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 இன்ட்டு 4 டிவைடட் பை √3 ஓகே வேற என்னது இந்த a ஸ்கொயருக்கு a மட்டும் வேணும் அப்படின்னா நான் ரூட்டை விட்டு வெளியில எடுத்தேன்னா a ஈக்குவல் டு 9 வெளியில எடுத்தா 3 இன்ட்டு 10 இன்ட்டு 2 டிவைடட் பை √3 அப்படின்றது 3/1/4 மாறிடுமா ஏன்னா ஆல்ரெடி அது 3/1/2 இருக்கு அகைன் 3/1/2 அதாவது ரூட் போச்சு அப்படின்னா எனக்கு 3/1/4 இப்போ எனக்கு 3a தான் வேணும் ஸோ நான் இந்த இடத்துல 3a மல்டிபிள் பண்ணா நான் இங்கேயும் 3a மல்டிபிள் பண்ணுவேன் ஓகேவா அடுத்தது 3 இன்ட்டு 2 6 ஸோ 60 இன்ட்டு இந்த பவர் மேல போச்சுன்னா 3/1 இன்ட்டு 3/-1/4 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 60 இன்ட்டு 3/3/4 சரி இது அப்படியே என்னோட ஆப்ஷன்ல இருக்கானா இல்ல பவர் டிவைடட் பை 4க்கு பதிலா என்ன போட்டிருக்காங்கன்னா ரூட்டுக்குள்ள 4 போட்டிருக்காங்க அடுத்தது 3/3க்கு பதிலா 4th ரூட் போட்டிருக்காங்க 3/3க்கு பதிலா எனக்கு என்னது 27 சோ இதான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இதை சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் the sum of the length breadth and height of the cuboid அப்ப மூணையுமே ஆட் பண்றாங்க L plus length breadth height இந்த மூணையுமே ஆட் பண்ணா P அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது அதோட டயகனல் என்னது கொடுத்திருக்காங்கன்னா Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது கேள்வி டயகனல் அப்படின்னா என்னது √L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் Q கொடுத்திருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது 2 இன்ட்டு LB பிளஸ் BH பிளஸ் HL ஈக்குவல் டு என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி இதை சால்வ் பண்ணலாமா இது பார்க்க தான் கொஞ்சம் கேள்வி அந்த மாதிரி இருக்கும் சரியா இப்ப பாருங்க இப்ப L plus B plus H the whole square கேட்டா என்ன பண்ணுவோம் நமக்கு P ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர் பிளஸ் L plus B plus H the whole square ஈக்குவல் டு L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் அதானே இந்த ஸ்கொயர் ரூட் அங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும் ஸ்கொயரா மாறிடும் அப்ப Q ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு LB பிளஸ் BH பிளஸ் HL அதானே இங்க கொடுத்துருக்காங்க அப்ப 2 இன்ட்டு இதுவா அப்ப இது X அப்ப இதான் என்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்ப இதான் எனக்கு கேள்வி அப்ப என்னோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர் இதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி கிளியரா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் பிரிண்டிங் ட்ரம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்கு அதோடைய லென்த் நமக்கு கொடுத்துருக்காங்க 2.1 சரி ஓகே இப்ப ட்ரம் இருக்கு அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஷேப்ல தானே இருக்கும் அந்த சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் அப்படின்றது இந்த ஷேப்ல தானே இருக்கும் சரி ஓகே அதோட லென்த் என்னதுன்னா 2.1 அப்போ இதோட லென்த்னா இதானே என்னோட லென்த் அப்ப இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட் அப்படின்னு சொல்லுவோமா அப்ப h is equal நமக்கு என்னது 2.1 மீட்டர் மேக்ஸ் 350 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ஒரு 350 சுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட பிரிண்ட் பண்றது 4158 வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் சரி ஓகே இப்ப ஒரு ட்ரம் இப்படி இருக்கு அது இப்படி ரொட்டேட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா இப்படி ஒரு ட்ரம் இருக்கு நான் வச்சுக்கிறேன் சரிங்களா இப்ப இந்த ட்ரம் இருக்குன்னா இந்த ட்ரம்மோடைய லென்த் கொடுத்தாங்கன்னா இதுதானே இந்த ட்ரம்மோடைய லென்த் இதான லென்த் அப்ப நம்ம இப்படி ஒரு ட்ரம் இருந்துச்சுன்னா இந்த ட்ரம்மோடைய ஹைட் தானே லென்த்னு கொடுத்துருக்காங்க அதான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படி இருக்கிற ட்ரம் என்ன ஆகுதுன்னா ஒரு 350 ரொட்டேஷன் சுத்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 4158 மீட்டர் ஸ்கொயர் பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப அது சுத்துதுல மேனது அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் தானே அப்ப அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது 2πRh
இது எத்தனை ரெவல்யூஷன் போயிருக்கணும்? 350 ரெவல்யூஷன் போயிருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு தூரம் போயிருக்குமா? 4158 மீட்டர் ஸ்கொயர் தூரம் போகிருக்கும். சரிங்களா? அதோடைய லென்த் கொடுத்துருக்காங்களா? ஹைட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா? 2.1. சால்வ் பண்ணலாமா? 2 × 22/7 இன்ட்டு நம்மளுடைய ரேடியஸ் தான் கேள்வி. ஹைட் என்ன கொடுத்துறாங்க? 21/10 எழுதிக்கலாம். இன்ட்டு 350 ஈக்குவல் டு 4158. இதை கிராஸ் அவுட் பண்ணலாமா? இதை கிராஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணா இந்த இடத்துல 3. அடுத்து இது 9. சோ 11ஆல கேன்சல் ஆகும். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, 33, ரிமைனிங் 8, 7, ரிமைனிங் 8, 8. சரிங்களா? அடுத்து வேற என்ன இருக்கு? 3ஆல கேன்சல் ஆகுமா? 7 + 15. ஓகே, அப்ப 1 3 3, 2 3 6, ரிமைனிங் 1 6 3 18. அடுத்து 7ஆல கேன்சல் ஆகுமா? 7ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 7, ரிமைனிங் 5, 8 7 56. இந்த இடத்துல 50. 0 0 கேன்சல். வேற 2 இருக்கு. இந்த இடத்துல கேன்சல் பண்ணா 9. நெக்ஸ்ட் அவ்வளவுதானா? சோ இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ ரிமைனிங் ரேடியஸை மட்டும் நான் வச்சுக்கிட்டு வேற எதெல்லாம் கிராஸ் மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா 9 / 5 × 2 10. என்னோட ஆன்சர் 0.9 மீட்டர். இது எல்லாமே எனக்கு மீட்டர்ல இருக்கு. என்னோட ஆன்சர் 0.9 மீட்டர். அது சென்டிமீட்டர்ல போட்டோம்னா என்னோட ஆன்சர் என்னது? 90 சென்டிமீட்டர். கிளியரா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட், the area of a square is 9 centimeter square. அப்ப area of the square அப்படின்னா a ஸ்கொயரா? அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் எனக்கு என்னது? 9. அப்ப a ஈக்குவல் நமக்கு என்னது? 3. ஓகே, இதோட பெரிமீட்டர் ஓகே இஸ் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு என்னது? 4 × a. கரெக்டா? அப்ப 4 12. அப்ப அது ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸகன். ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனுடைய பெரிமீட்டர். ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னா இப்ப ஹெக்ஸகன் அப்படின்னா என்ன? நமக்கு 6 சைடு இருக்கிறதா ஹெக்ஸகன். ரெகுலர் ஹெக்ஸகன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா சைடும் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப அதை நம்ம என்ன சொல்லலாம்? 6 × பக்கம் சைடு அப்படின்னு சொல்லலாமா? அத சைடு நான் எஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா அப்ப இது 6s. கரெக்டா? ஓகே, அப்ப s ஈக்குவல் நமக்கு என்ன வந்துரும்? 2ன்னு வந்துரும். அடுத்த கேள்வி என்னது? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன்? ஹெக்ஸகனுடைய ஏரியா ஃபார்முலா என்னது அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா தான். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா தான். ஈக்குவல் ட்ரையாங்கிள் என்னது? √3/4 a ஸ்கொயரா? இந்த இடத்துல அதோட சைடு நம்ம s னு சொன்னால s ஸ்கொயர். சரியா? 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சேர்ந்ததுதான் ஒரு ஹெக்ஸகனல். அப்ப 6 × சரிங்களா? இப்போ இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 × √3/4 a s ஸ்கொயருக்கு பதிலா என்னது? 4. அப்ப 4 4 கேன்சல். என்னோட ஆன்சர் என்னது நமக்கு? 6√3 ஆப்ஷன் பி. கிளியரா? சரி, இதோட நம்ம டெக்னீஷியன் கிரேட் 3ல கேட்கப்பட்ட 72 முக்கியமான கொஸ்டின் என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம பார்த்தாச்சு. 2 வீடியோவுமே கம்ப்ளீட்டா பார்த்துருங்க. ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி நிறைய சம்ஸ் தெரியறதுக்காக, நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம டேப் ஐஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட மட்டும் இல்லாம என்ன பண்ணணும்? நம்ம டேப் ஐஸ் உடைய டெலிகிராம் பேஜ், அதுல டேப் சென்ட்ரல் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்ல, அங்க போயிட்டு டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருதுல, இதெல்லாம் வீடியோஸ் அப்டேட்டா இருக்கட்டும். இப்போ நம்ம சால்வ் பண்ண பாத்தீங்களா அந்த PDF ஃபைலா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டெலிகிராம் பேஜ்ல என்ன பண்ணிடுவாங்க? அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இது SSC RRB படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கான கிளாஸஸை நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.